இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே, இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் சத்யாவும் ஒரு வில்லனாக்க ட்ரை பண்ணுறீங்க. நமக்கு புரியுது. அவருக்கு ஒரு மாசான பிஜிஎம்லாம் கொடுக்குறீங்க. இந்த பக்கம் சிட்டியும் சத்யாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏழையாக பிறந்துட்டேன் நான் அப்படிங்கிறதுனால எனக்கு கிடைச்ச அவமானங்கள், எனக்கு கிடைச்ச அசிங்கங்கள், என்னால் என் கனவை நிறைவேற்றிக்க முடியல. என் காலேஜில் எல்லோரும் வரும்போதே அவங்க அப்பா காசில் பைக் எடுத்து வரானுங்க. எனக்கு ஒரு பைக் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பைக் எடுத்தால் அதில் அதை அரெஸ்ட் பண்ணி பிரச்சனை பண்ணி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் அப்பாவே இறக்கிறதுக்கான காரணமாக அது அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு வழி, நான் குறுக்கு வழியில் போகிறேன், சைடு வழியில் போகிறேன், எந்த வழியில் வேணால் போகிறேன், பணம் கிடைக்கிது இல்லை எனக்கு. இந்த ஊர் எதை நம்புது, எதை வேணும்னு நினைக்குது, பணம் தானே நினைக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் திருடணும். இப்போ அதுக்கு போல நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வட்டிக்கு விட்டு காசு வருது, அதில் நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், ஏதோ ஒன்று இருக்குது. அவனோ ஒருத்தனுக்கு தேவைப்படுறவங்க நான் உதவுறேன், திருப்பி இன்னொருத்தனுக்கு தேவை வருது, இவன்ட்டு காசை வாங்கி அவன்கிட்ட கொடுக்குறேன், இதுக்கு நடுவில் நானும் ஹாப்பி ஆகிக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இந்த லாஜிக்கெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் அடிச்சு பிடுங்கிறது தான் வேலை. ஆக்சுவலாக இன்னொருத்தங்கிட்ட கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, ஸ்பீடு வெட்டி இப்படிங்கிறதுல ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் தெரியும். அநியாயத்துக்கு நீங்கள் வாங்கினது 10,000 இருக்கும், நீங்கள் திருப்பி கொடுத்து முடிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50,000 மொத்தமாக இழந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு போட்டு புழிஞ்சு எடுத்து அதில் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின்னு எல்லாம் பண்ணுவாங்க. இந்த வேலையை தான் அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு சத்யா. இது நடுவில் இங்கே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, மீனா அந்த வேலைக்கு போவேனான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் பேசும்பொழுது முத்து எந்த அளவுக்கு பாசமாக இருந்திருக்காரு, எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காருங்கெல்லாம் தெரிஞ்சும் கூட எனக்கு பணம் முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ என்ன பண்ணுறாரு சத்யா அப்படின்னா, அந்தாலாம் ஒரு மனுஷனா அவரெல்லாம் பேசாமல் இருக்கிறதே பெட்டரு, அவர் மாதிரி ஆளோட இருக்கிறது இல்லாமலே இருக்கலாம், வாழாமலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளுக்கு வந்துட்டார். இன்னொரு பக்கம் இதே மாதிரி விஷயத்தான் விஜயா பண்ணுறாங்க. விஜயா திருப்பி என்ன சொல்கிறாங்க, பூக்கட்டுறவளாம் எனக்கு மருமகளா, அவளை வீட்டை விட்டு துரத்தணும், இந்த பூக்கடையை காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ முத்து மீனாவுடைய காதல் கடையில் இப்போதைக்கு ஒரு சின்ன விரிசல் இருந்தாலும் அந்த விரிசலை பெருசுப்படுத்துறதுக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளர்த்து விடுறதுக்கான ஆட்கள் நிறைய வந்தாச்சு. இப்போ சத்யா பணத்தை திருப்பி கொடுத்தாரு. அந்த பணத்தை கொண்டு வீட்டில் வேற முத்து கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறமா திருடன் சிக்கிட்டான், அவனை அவன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டானா அதான் அப்படின்னு சொன்ன உடனே இது நம்புறபடி இல்லை. ஏன்னா இத்தனை நாள் கழித்து பணத்தை செலவழிக்காமல் வச்சுருந்தானாமா, திருப்பி கொடுத்தாங்களாமா அப்படிங்கிற கேள்வி வரும். அதுலேயும் இப்போ யார் அந்த திருடன் என்ன ஏதுங்கெல்லாம் வரும்பொழுது ஒரு கட்டத்தில் அது யாருன்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுவுலையே அது தெரிய வரல அப்படின்னா, ஒரு வேளை முத்து கடைசி இன்னமும் சொல்லாமலே அதை வச்சுட்டு இருக்காரு, மறைச்சிட்டு இருக்காரு, தெரிய வரல அப்படின்னா ஈஸியாக சத்யாவை முத்துவுக்கும் மீனாக்கும் இருக்கிற சண்டையை கொஞ்சம் ஊதி பெருசாக்கலாம். ஏற்கனவே சந்திரா அவங்க ரவுடி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்படி பண்ணிட்டாரு, வேற யாராக இருந்தாலும் நானே போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருப்பேன் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாவுக்குமே முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ மீனா அவர் மேலே ஒரு அவநம்பிக்கையாக பேசுகிறாங்க. என்றைக்கு வேணாலும் இப்படி நாள் இருப்பார், இவருக்குன்னா நாங்களாம் இல்லை, ஆள் கேட்கறதுக்கு ஆள் இருந்தால் அப்படி ரவுடித்தனம் பண்ணிருக்காருன்னு மீனாவே சொல்கிறாங்க. இப்படியே போக ஒரு கட்டத்துக்கு மேலே மீனா வீட்டில் நான் எதுக்காக இந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா, கல்யாணத்தை முடிச்சிட்டோம், இருப்போம், கொஞ்சம் நாளைக்கு இருப்போம், இதுக்கு மேலே தாங்காது இது அப்படின்னு நான் இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த முத்து நல்லவர் நினச்சி அவர் கூட வாழ்ந்தேன். இப்போ பார்த்தா முத்துவுமே சரியில்லை, அவர் ரவுடித்தனம் பண்ணிட்டு கையை உடச்சிட்டு இருக்காரு, இல்லை காரை வேற விற்றுருக்காரு, காரை விற்றுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு தெரியாது, அதையும் எங்கள்கிட்ட சொல்லலை. இப்படி ஒரு பொய்காரராக இருக்காரு, குடிகாரராக இருக்கிறாரு, ரவுடியாக இருக்காரு, கோவக்காரராக இருக்காரு. என் தம்பி சொல்கிறது கரெக்டு தானே, இப்படி ஒரு ஆளோட நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு இருக்கா. வேணுனே வீட்லேயும் உசுப்பேற்றிட்டு நீ வாக்கா வீட்டுக்கு, நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறேன், இந்த ஆள் கூட இருந்தாலும் மறந்துருக்கா, ஒரு கெட்ட கனவா அப்படின்னு சொல்லி பிரித்து கூப்பிட்டு டைவர்ஸ் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மீனாவை கோபத்தில் டைவர்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்ல வச்சிருவாங்கன்னு தான் தோணுது. இப்படியே போச்சுன்னா அப்போ உடனே விஜயா சந்தோஷப்பட்டு அப்பாடா பிரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு இருக்கிறதும், பிரிவுக்கு பிறகு இவங்க 2 பேத்துக்குள்ள பாசம் வரதுங்கிறதெல்லாம் கேட்கும் போது ஓகே. ஆனால் எபிசோடாக பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு சண்டை, ஒவ்வொரு சச்சரவு, மீனாவும் முத்துவும் மூஞ்சியை தூக்கிட்டு இருக்கிறது, இந்த ஒரு லாஜிக்கில் கடைசி வரைக்கும் சத்யாவை பற்றி உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுன்னு இழுத்துட்டே போனால் இது ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த நெகட்டிவ் விஷயம் இதிலே ஓடும். மனோஜை வச்சு ரோஹினியை வச்சு வர விஷயங்கள் எல்லாமே அவங்கள பெருசாக மாட்ட விடுற மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் முத்து மீனா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே ரொம்ப நாளைக்கு நெகட்டிவாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை மாற்றி அமைக்கிற மாதிரி கதையை எப்படி கொண்டு போகிறாங்க? சத்யா ஒரு வேளை இந்த பணத்தை திருப்பி கொடுத்தவரை மாட்டிடுவார்னு நினைக்கிறீங்களா? இப்போ கதையில் என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுது. இதில் இன்னொரு பக்கம் ரோஹினிக்கும் நிறைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு அந்த வீட்டில் ஸ்ருதி ரவி மட்டும்தான் நிம்மதியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒருவேளை மீனா டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் நான் அவங்கள பிரிஞ்சு போகிறேன், அவனை விட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ